இன்றைய பட்ஜெட்டில் மக்களுக்கு வரிகளுக்கு அல்வாவா மக்களுக்கு அல்வாவா என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்வா என்பது நாம் திரைப்பட காட்சிகளை பார்த்த அந்த அல்வா தான். சரியாக 11 மணிக்கு பட்ஜெட் உரையில் அறிவிக்க இருக்கிறார் நிதியமைச்சர். யாருக்கு அல்வா? வரிகளுக்கு. வரிகள் இல்லாமல் போகின்றதா அல்லது மக்களுக்கு ஏமாற்றம் தரப்போகிறாரா என்பதுதான். டெல்லியில் உள்ள நார்த் பிளாக் கட்டிடத்தில் கடந்த 7 நாட்களாக பட்ஜெட் உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நார்த் பிளாக் கட்டிடம், அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இரவு பகலாக 113 பேரின் உழைப்பில் இந்த பட்ஜெட் உரை உருவாகி இருக்கிறது. அந்த நார்த் பிளாக் காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். அல்வா கிண்டும் காட்சிகளையும் பார்க்கலாம். அதாவது இந்த பட்ஜெட் உரை தயாரிப்பு ஆரம்பிப்பதற்கு முன் நிதி அமைச்சர் அல்வா கிண்டுவது என்பது பொதுவாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஒரு மரபு என்று கூறலாம். இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 45 ஆண்டு 50 ஆண்டுகளாக இந்த அல்வா கிண்டுவது. ஏனென்றால் அல்வா கிண்டுவது என்பது பொதுவாக இந்திய கலாச்சாரத்திலே இனிப்பு கொடுப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய செயல். எனவே அந்த இனிப்பு கொடுத்து அந்த அல்வா பட்ஜெட் உரையை அடிப்பதற்கு முன்பெல்லாம் அச்சிடுவார்கள். அச்சிடுவதற்கு முன் இந்த அல்வா கொடுத்து தான் கிண்டுவார்கள். எனவே அந்த அல்வாவை நிதி அமைச்சராக யாருக்கிறார் அவர் தான் அந்த அல்வாவை கிண்டி எல்லோருக்கும் கொடுப்பார். அந்த நிதி அமைச்சகத்திலே பணிபுரிகின்றவர்கள். இந்த 113 பேர் தான் கிட்டத்தட்ட 7 நாட்கள் இரவு பகலாக நார்த் பிளாக் கட்டிடம் இருக்கிறது. அந்த நார்த் பிளாக் கட்டிடத்திலே கீழே கோட்டை போல் இருக்கும். யாரையும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது, யாரும் வெளியே வர முடியாது. 7 நாட்கள் அங்கேயே தான் தங்கியிருக்க வேண்டும். இரவு பகலாக 24 மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்கு இருப்பார்கள். அந்த அச்சடிப்பு பணி முடிந்தவுடன் தற்போது அச்சடிப்பு என்பது கணினியில் மாறிவிட்டது. எனவே டேபில் அதை ஏற்றுவதற்காக முழுமையாக உரை தயாரிக்கப்படும். பிறகு இன்று காலை இன்னும் சற்று நேரத்திலே அந்த அச்சடிக்கப்பட்ட டேப் ஆனது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்படைக்கப்படும். அப்பொழுதும் ஒரு அல்வா கிண்டுவார்கள். முதலில் கிண்டுவது போல அந்த பட்ஜெட் உரை தயாரித்து முடித்த பிறகும் அந்த அல்வாவை கிண்டி எல்லோருக்கும் கொடுத்து இன்பமான இனிமையான ஒரு அல்வா செய்தியாக இருக்கும் இந்த பட்ஜெட் என்பதற்காக சொல்வார்கள்.